ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜை பத்தி நம்ம வீடியோ அந்த முழுக்க பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ரீஜன்ல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அதை போடுறேன். நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 50% உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும். அந்த வீடியோ நம்ம தொடர்ந்து போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர் ரீஜன்ல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். சரிங்களா, இது எங்க லொக்கேட்டா இருக்குன்னா பீலமேடு சைட்ல தான் லொக்கேட்டா இருக்குங்க. நீங்க விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பிஹெச்இல வந்து நான் படிக்கணும், நிறைய பேருக்கு ஆர்வமா இருக்காங்க. கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2006 கவுன்சிலிங் கோடு மறக்காம நான் வச்சுக்கோங்க. இந்த காலேஜ் பேர் அடிச்சா கூட வரலனாலும் வராம இருக்கும், சிலருக்கு வந்து பக்கா கூட இருக்கும். ஆனா கோடு போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். அதனால கோடு வந்து கரெக்டா நான் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் என்னைக்கு இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1951 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் ரேங்களை பொறுத்த வரையும் 67வது இடத்துல இந்த காலேஜ் இருக்குங்க. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா NAC வந்து A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், கவர்மெண்ட் பாதி பிரைவேட் பாதி கலந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இந்த கல்லூரியில பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 64 LPA வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரியா பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 லட்ச ரூபா கூட ஆவரேஜா வந்து இந்த சேலரி வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 19 யூஜி கோர்ஸ் வந்து அந்த கல்லூரியில் இருக்குங்க. 19 யூஜி கோர்ஸ் கல்லூரியில் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரி ஆர்கனைஸ் கரிக்குலம். சரிங்களா, இதான் பெஸ்டான கல்லூரிகள். எப்படி சொல்றது, டைப் வச்சிருப்பாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியோட டைப் வச்சிருப்பாங்க. நிறைய கல்லூரிகள் வந்து இண்டஸ்ட்ரி டைப் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டைப் வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ற மாதிரியே இண்டஸ்ட்ரியில படிச்சு அப்படி இண்டஸ்ட்ரியில ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிற அளவுக்கு இந்த கல்லூரி வந்து இருக்குங்க. சரிங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஏடர்ல இப்ப நான் வந்து ஏடர்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கல்லூரியில ஏடர் மாதிரி சொன்னீங்களா, ஏடர் கல்லூரி சொன்னீங்களா, ஏடர்ல பாத்தீங்கன்னா 25,000 ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும். டியூஷன் ஃபீஸ் அழகா நீங்க வந்து ஏடர்ல படிக்கலாம். இல்ல நான் வந்து பிரைவேட்ல படிக்கணும்னா டியூஷன் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 1-2 லட்சம் வரும். சரிங்களா, இது வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 80ல இருந்து 90 வரையும் 1 லட்சம் வரையும் இந்த கல்லூரியில வந்து வாங்குறாங்க. சரிங்களா, ஓகேங்களா. கட்டாவை பார்த்தீங்கன்னா 190 இருந்தால் போதும். கல்லூரிகளை உங்களுக்கு எடுத்துவாங்க. 190 180க்கு மேலே இருந்தால் இந்த கல்லூரிகளை சேருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா, நிறைய பேருக்கு சிஐடி என்னன்னு தெரியல, சிஇடி என்னன்னு நிறைய பேர் தெரியல. சிஐடி வந்து பிரைவேட் கல்லூரி, சிஐடி வந்து கவர்மெண்ட் கல்லூரி. சரிங்களா, இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1956 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது என்ஆர்எஃப்ல பொறுத்த வரையும் 101 to 150 இருக்கு இந்த கல்லூரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா NACல A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. இது ஹையஸ்டா சேலரி பார்த்தீங்கன்னா 52 LPA வரையும் இந்த சேலரி வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க மாணவர்கள் வந்து. இது டெக்ஸா கம்பெனி ஒரு கம்பெனில வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. 52 LPA. சரிங்களா, ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 LPA வரையும் இந்த கல்லூரி வந்து பிளேஸ்மெண்ட் மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 யூஜி கோர்ஸ் வந்து இந்த கல்லூரியில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரையும் 25,000 ஃபீஸ் தான் டியூஷன் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா 80ல இருந்து 90K, அதாவது 80,000 இருந்து 90,000 வரையும் வாங்குறாங்க. சரிங்களா, ஹாஸ்டல் ஃபீஸ் அதையும் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா 2005 கவுன்சிலிங் கோடு. இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1945 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா 201ல இருந்து 300. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் அட்டானமஸ் கல்லூரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 LPA ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 36 ஹையஸ்ட் சேலரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 6 LPA வரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொத்தம் 9 யூஜி ப்ரோக்ராம் இருக்குங்க. சரிங்களா, 9 யூஜி ப்ரோக்ராம் இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்டா வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா 10K வாங்குறாங்க. சரிங்களா, அதாவது 10,000 தான் வாங்குறாங்க. டியூஷன் ஃபீஸ் 10,000 தான் வாங்குறாங்க. ரொம்ப லோவான எய்டட் கல்லூரினா இந்த எய்டட் கல்லூரி சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல என்ன கல்லூரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். பிஹெச்சியோட 2வது கேம்பஸ். சரிங்களா, பிஹெச்சியோட 2வது கேம்பஸ் நிறைய பேர் தெரியாம இருக்கும், கேட்டீங்க. சரிங்களா, 2377 தான் கவுன்சிலிங் கோடு. சரிங்களா, 2377 கவுன்சிலிங் கோடு. ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ஆர்எஃப் ரேங்க் பொறுத்த வரையும் 101ல இருந்து 150க்குள்ள இந்த என்ஆர்எஃப் ரேங்க் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. இது பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. இது ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 32 LPA வரையும் இந்த கல்லூரியில் வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 8 LPA வரையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா,
அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை எல்பி இருக்குன்னா எட்டு ப்ரோக்ராம் இருக்குது, அதாவது 8 கோர்ஸ் இருக்கும் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை 90,000 1,20,000 வரை அந்த கல்லூரியில் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பிஹெச்டி ரிஜிஸ்டர்னு நினச்சிங்கன்னா 90,000 1,20,000 வரையுமே இந்த கல்லூரியில் வந்து ஃபீஸ் கேட்குறாங்க சரிங்களா. அதனால உங்களுக்கு கட் ஆஃப் பார்த்தா 180 190 பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கேம்பஸ் செகண்ட் கேம்பஸ் நீங்கள் சேர்ந்துக்கலாம் சரிங்களா. அதனால கட் ஆஃப் இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த கோடை வந்து நீங்கள் நான் சொல்லியிருப்பேன், அதனால சொன்னாலுமே திருப்பி சொல்லிக்கிறேன். 23 27 வந்து கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேணுச்சுன்னா போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5th பர்சன்ட்ல இருக்கக்கூடிய கல்லூரி எல்லாத்துக்கும் பிடித்த கல்லூரி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சரிங்களா. இது கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 27/12 நல்லா நோட் பண்ணிக்கங்க. 27/12 கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா 1984 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ஆர்எஃப் ரேங்க் பொறுத்தவரையும் 151 200 வரையும் என்ஆர்எஃப் ரேங்க் வந்து உள்ளதான் இருக்குது கல்லூரி சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. அது ஹையஸ்ட் சேலரி எத்தனை வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 40 LPA வரையும் ஹையஸ்ட் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க காலேஜ் சரிங்களா. 40 LPA வரையும் ஹையஸ்ட் சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 LPA வரையும் இந்த கல்லூரியில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால குமரகுரு வச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரையும் 90,000 1,20,000 வரை டியூஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அதனால மறக்காம அந்த கல்லூரி சேர்ந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 14 UG ப்ரோக்ராம் இருக்கு, 14 UG ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதனால நீங்க மறக்காம குமரகுரு ஜாயின் பண்ணி நினைச்சீங்கன்னா இங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து 6th பொசிஷன்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சரிங்களா. இது கோடு பார்த்தீங்கன்னா 27/18 தான் கவுன்சிலிங் கோடு. நீங்க எங்கே ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணீங்க 27/18. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா 1998 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா 83வது இடத்துல இருக்குங்க சரிங்களா. என்ஆர்எஃப்ல 183வது பிளேஸ்ல இருக்குங்க. இது NAC A++ கிரேட் வாங்கியிருக்காங்க, நல்ல கல்லூரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. இது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து LPS ஹையஸ்டா வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 47 LPS அதாவது ஹையஸ்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6.2 LPA வரையும் வாங்கி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது யூஜி ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா 12 UG ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஃபீஸை பற்றி 2 to 2.5 லட்சம் ரூபா வரையும் இந்த ஃபீஸ் இங்கே வாங்குறாங்க. இங்கே ஸ்ரீ கிருஷ்ணாவில் போய் சேருன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன், என்னென்ன பண்ணலாம், உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன், உங்களுக்கு என்னென்ன தகவல் வந்திருக்குன்னு நீங்கள் நோட் பண்ண முடியும் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது பொசிஷன் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இது கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2739 கவுன்சிலிங் கோடு. ஸ்டார்ட் பார்த்தா 2008 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ஆர்எஃப் ரேங்கை பொறுத்தவரை 201 300 வரையும் அந்த என்ஆர்எஃப் ரேங்கில் இருக்குங்க. இது NAC A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. 44 LPA வந்து ஹையஸ்டா சேலரி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 6.3 LPA வரையும் இங்கே வந்து ஆவரேஜா வாங்கி கொடுத்துருக்காங்க சேலரி சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 UG ப்ரோக்ராம் இங்கே இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை 90,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 90லேருந்து 1க்குள்ள ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. டியூஷன் ஃபீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது என்ன பொள்ளாச்சி போகிற வழியில தான் அந்த கல்லூரி இருக்கு. KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 27/64 கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணிங்க. 27/64 கவுன்சிலிங் கோடு என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்காம பார்த்தீங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ஆர்எஃப் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 151 200க்குள்ள என்ஆர்எஃப் ரேங்க் இருக்குங்க. இது ஒரு NAC A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹையஸ்டா எவ்வளோ வாங்கிருக்காங்க 47.4 LPA இருந்து ஹையஸ்டா சேலரி வாங்கிருக்காங்க. லோவஸ்டா பார்த்தீங்கன்னா 5.3 LPA வரை லோவஸ்டா சேலரி வாங்கியிருக்காங்க சரிங்களா. 47 ஹையஸ்ட், லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5.3 LPA வரை சேலரி வாங்கியிருக்காங்க சரிங்களா. இது மொத்தத்தில் கோர்ஸ் இருக்கும்போது 13 UG ப்ரோக்ராம் கோர்ஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 90லேருந்து 1,10,000 வரையும் இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க சரிங்களா. 90லேருந்து 1,20,000 வரையும் KPRல வாங்குறாங்க. ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க சரிங்களா. 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா KET கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2750 தான் கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணிக்காம பார்த்தீங்கன்னா 2008 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ஆர்எஃப் ரேங்க் பொறுத்த வரையும் 201லேருந்து 300க்குள்ள வந்து என்ஆர்எஃப் ரேங்க்ல இருக்கிறாங்க. NAC பொறுத்தவரையும் A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எவ்வளோ ஸ்டார்ட் வாங்குறாங்கன்னா PhD எடுத்து பார்த்தீங்கன்னா 54 LPA வரை ஹையஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை மாணவர்கள் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 to 5 பேர் வாங்கியிருக்காங்க. 4 to 5 பேர் வாங்கியிருக்காங்க சரிங்களா. கம்மியாக எவ்வளோ ஸ்டார்ட் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 8 LPA வரையும் கம்மி ஆவரேஜாக வாங்கியிருக்காங்க சரிங்களா. மொத்தம் 13 UG ப்ரோக்ராம் இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரையும் 1,00,000லேருந்து 1,10,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க.
இங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் தான் லாஸ்ட்டாக இருக்கு. கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 27/19 கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிக்க அப்படின்னா 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ஆர்எஃப் ரேங்கை பொறுத்தவரைக்கும் 151 200 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து கிரேடு பார்த்தீங்கன்னா NAC கிரேடு பார்த்தீங்கன்னா A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. இது பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி வந்து இன்ன வரைக்கும் அப்லோட் பண்ணல. லிங்க்ல 2014 15 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது முன்னாடியே பண்ணலை. சரிங்களா? அதனால ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 24 30 நீங்கள் ஹையஸ்ட் சேலரி எதிர்பார்க்கலாம் அந்த கல்லூரியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 யூஜி ப்ரோக்ராம் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 1,20,000 1,30,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல தகவல்கள் நம்ம சேனல் தொடர்ந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணம் சரிங்களா? அதாவது நீங்க ஏர்ன் பண்ற பணம் ஒரு கல்லூரியில் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஆதரவு வேணும், உங்களுக்கு வந்து ஹெல்ப் நினைச்சீங்கன்னா கீழே தெரிய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஹெல்ப் பண்ணுறேன். எங்களுக்கு எதுவுமே பே பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? நிறைய மாணவர்கள் வந்து நிறைய இடத்துல போய் ஏமாந்து போறீங்க, கல்லூரியில் ஏமாந்து போறீங்க. நல்லா கட்ட பசங்க மாணவர்கள் வந்து ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரியில் சேர்றீங்க. பிஎஸ்சியில் படிக்கிற மாணவர்கள், பிஎஸ்சியில் படிக்க போற மாணவனும் சரி, அந்த போற ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே நீங்க வந்து யாரோ ஒரு சொல்லி தவறுதெல்லாம் வந்து போறீங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய யூடியூப் வீடியோ கொடுத்தாலும் நம்ம சேனல்ல ஒரு 50% உங்களுக்கு நான் வந்து தகவலை கொடுக்கணும்னு வச்சு நம்ம வீடியோ சேனல் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய மாணவர்கள் நம்மளால பயன்படுறாங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கால் பண்றீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய மாணவர்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது வந்து மணி உங்கள் எஜுகேஷன் வியூ. நன்றி. பல